The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நகரும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வலுவடையும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைப்பில் இருக்கிறார். வேதவள்ளி, காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரம். அருணா, அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தாய்லாந்து கடற்கரையில ஒரு வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி ஏற்கனவே இருக்கிறது. இந்த சுழற்சி தான் நாளைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இன்றைக்கு காலையில கொடுத்த அறிக்கையும் இப்ப கொடுத்த அறிக்கையும் ஒப்பிட்டு பார்க்கணும். காலையில கொடுத்த அறிக்கையில தாழ்வு பகுதியாக மாறி அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ளாக தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் அப்படின்னு கூறப்பட்டிருந்த நிலையில தற்போது மோர் மார்க்டு அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி என்றால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அது அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய அறிக்கைகள்ல இன்னும் மேலும் வலுவடையும் அப்படின்ற பட்சத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது மண்டலமாகவோ மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது நேரடியாக தமிழக கடற்கரையை நோக்கிதான் வரக்கூடும் அப்படின்றதையும் வானிலை ஆய்வு மையம் மீண்டும் ஒருமுறை உறுதி செய்திருக்கிறார்கள். நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிய பிறகு வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி அடுத்த 2 நாட்களுக்குள் 48 மணி நேரத்திற்குள் வரக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக கடற்கரை அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில அது இலங்கை தென்கடலோரமா அல்லது காவிரி படுகை கடலோரமா அல்லது வட தமிழகமா என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கல. அதோடைய நகர்வை பொறுத்து அது எந்த பகுதியை நோக்கி வரப்போகிறது அப்படின்றத கணிக்கலாம். ஏற்கனவே கடலோர மாவட்டங்களை நம்ம பரவலாக மழையை பார்த்திருக்கோம். வடகடலோரத்திலிருந்து நேற்று தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல பெய்த மழை வரைக்குமே அனைத்து இடங்களிலுமே பரவலாக தமிழகம் முழுவதுமே உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழையை பார்த்திருக்கும் நிலையில இந்த சலனம் எந்த பகுதியில மழையை கொடுக்க போகிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, சென்ட்ரல் புயல் நம்ம பார்த்திருப்போம். அது புயலாக மாறி கரையை கடந்து ஒரு இடத்துல நிலைத்து நின்று மழையை கொடுத்தது. அதே போல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையை கொடுக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்துமே கூட. அந்த வகையில இப்போது வரக்கூடிய சலனம் எந்த மாதிரி தீவிரமடைய போகிறது, தீவிரமடைந்து எந்த பகுதியை நோக்கி நகர்ந்து வரப்போகிறது, அந்த ஸ்டாலின் சினாரி என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தன்மை நம்ம சென்ட்ரல்ல பார்க்கும். அந்த மாதிரியான சூழல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அடுத்தடுத்த அறிக்கைகளை நம்ம பார்க்கும்போது அதோடைய தீவிரத்தன்மை குறித்தும் அதோடைய நகர்வு குறித்தும் எந்த இடத்துல அதிக மழை பொழிய போகுது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இயல்பான மழை அளவு தமிழகத்திற்கு 44 சென்டிமீட்டர். அதை நம்ம ஏற்கனவே பூர்த்தி செஞ்சாச்சு. அதாவது வடகிழக்கு பருவமழையில ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு எவ்வளவு மழை பெய்ய வேண்டுமோ அந்த மழை ஏற்கனவே பெய்தாகி விட்டது. இனி வரக்கூடிய மழை எல்லாமே நமக்கு சர்ப்ளஸ், அதாவது அதிகமா வரக்கூடிய மழையாக தான் பார்க்கணும். அடுத்தடுத்த அறிக்கைகள்ல இதோடைய நகர்வு குறித்தும் தீவிரத்தன்மை குறித்தும் பார்த்து அறியலாம். வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும், அது தமிழகத்தை நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி வேதவள்ளி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.